இஸ்லாம் கவலையை ரசிப்பதை, கவலையை மீட்டி பார்ப்பதை, கவலையை வாழ வைப்பதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. என்ன செய்கிறது? கண்டிக்கிறது. ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு கவலையை ஒருத்தன் திருப்பி சொல்வதாக இருந்தால் நல்ல மாற்றங்களுக்காக மட்டும் சொல்லலாம். எதற்காக வேண்டி? நான் எப்படி கெட்டு போயிருந்தேன், இன்னைக்கு நம்ம எவ்வளவு நல்லா இருக்கிறோம், நீ அப்படி என்ன செய்யணும், வரணும் சொல்லலாம். நான் எப்படி கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு எப்படி முன்னேறி இருக்கிறேன், அதனால கவலையை பத்தி நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது, இதுக்கு சொல்லலாம். இதுக்கு அல்லாஹ் எனக்கு எப்படி கஷ்டத்துல இருந்து எவ்வளவு பெரிய வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான், நன்றிக்காக சொல்லலாம். எதுக்காக சொல்லக்கூடாது? உங்களை நீங்களே அழிச்சிக் கொள்வதற்காக, வருத்திக் கொள்வதற்காக, இல்லாமலாக்கிக் கொள்வதற்காக, அல்லது மற்றவன அனுதாபத்தை தேடுவதற்காக ஒரு நாளும் கவலை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் குர்ஆன்ல, இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான் லியஹ்ஸுனல்லதீன ஆமனு. அதாவது ரகசியம் என்பது, ரகசியம் பேசுதல் என்பது ஷைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். முஃமின்கள் கவலைப்படுவதற்காக. ஷைத்தான் இலக்கு என்னதான் தெரியுமா? ரகசியம் பேசுவதன் மூலம் என்ன நோக்கமா? முஃமின்கள் கெட்டு போறதல்ல, கவலைப்படணும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லியஹ்ஸுனல்லதீன ஆமனு. முஃமின்கள் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் ஷைத்தான்கள் இந்த வேலை என்ன செய்றாங்க. அப்ப ஷைத்தான் இலக்கில் ஒன்று என்ன? கவலைப்பட வைக்கிறது. கவலைப்படணும். கவலை வந்துட்டேன்னு வைங்க மனதுல, அந்த கவலை நம்ம வாழ வச்சோம்னு வைங்களே உள்ளத்துக்குள்ள. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதன் ஸ்தம்பித்து போவதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த கவலை என்பதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் வன்மையாக என்ன செய்திருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள்.